வெல்கம் டு தூக்கு சட்டி சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் செம டேஸ்டான காரசாரமான நண்டு தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடி கடிச்சா போதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். திரும்பி திரும்பி எடுத்து சாப்பிடணும்னு தோணுங்க. இந்த ரெசிபியில் இருக்க ஒரு சீக்ரெட் மசாலா என்னன்னு தெரியுமா? அந்த சீக்ரெட் மசாலா என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு நண்டு சுத்தம் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் 5 நிமிஷம் வரைக்கும் மிளகாய் தூள் வாசம் போகிற வரைக்கும் தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம சீக்ரெட் மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு முழு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆனதும் நம்ம நண்டில் நம்ம அரைச்சி எடுத்த சீக்ரெட் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நண்டுல நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நண்டோட சீக்ரெட் மசாலா சேர்த்ததும் 5 நிமிஷம் வரைக்கும் தட்டு போட்டு மூடி மசாலா வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆனதும் தட்டு எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு மசாலா நல்லா ஊறி நண்டு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. காரசாரமான நண்டு தொக்கு ரெடி. இந்த ரெசிபியோட சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ரெசிபி என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நெக்ஸ்ட் அந்த ரெசிபி எடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.